நோம்புக்கு அப்புறம் நமக்கு நாமே சீரீஸ் மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? நான் செல்ஃப் கேர் பற்றி சொல்லும்போது யாராச்சும் ஒருத்தவங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சொல்லுங்கள், மெனக்கெட்டு செய்யலாம், டைம் இல்லை சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கான ஸ்பெஷல் ஹலீம் சீட்ஸ். ஹலீம் சீட்ஸ் பார்க்க இந்த மாதிரி இந்த கலரில் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு 2 டீஸ்பூன் எடுத்தால் போதும். 2 டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சது அரை மணி நேரம் ஊறணும். ஓவர் நைட் வேணாலும் ஊற வச்சுக்கலாம். இதோட தமிழ் பெயர் சாலியா விதை. பார்க்கத்தான் சின்னதாக இந்த மாதிரி விதைகளாக இருக்குது. ஆனால் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை கடகடன்னு அடுக்கி சொல்லிடுறேன். வைட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மெக்னீஷியம், கால்சியம் இருக்குது, போன்ஸுக்கு நல்லது. அயன் இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் படுத்தும். டைஜஷனுக்கும் நல்லது. ஹார்ட்டுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் தாராளமாக சாப்பிடலாம். முடி கொட்டுற பிரச்சனையும் கண்ட்ரோல் ஆகும். இது எல்லாத்தையும் விட கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பீரியட்ஸ் டைம்லயும் சாப்பிடலாம். இன்னுமே டீட்டெயில்ஸாக தெரியணும் அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்கள். வாரத்தில் 2-3 நாள் தாராளமாக எடுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஹலீம் சீட்ஸை நான் ஊற வச்சுருக்கேன். இந்த பக்கம் 1 கிளாஸ் மக்கானா, ஒரு 1/4 கிளாஸ் பாதாம், 2 ஏலக்காவை நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடியாக அரைச்சி எடுத்திருக்கேன். சலிக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக தான் இன்றைக்கி இன்னும் கொஞ்சமே அரைச்சேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி அரைச்சி ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஹலீம் சீட்ஸை சதக்குப்பையோடு சேர்த்து அரைச்சி சோறா ஆக்கி சாப்பிடுவாங்க. அது வயசுக்கு வந்த பெண்கள்லேருந்து எல்லா பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த ஹலீம் சீடை அரைச்சி லட்டு மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கும் போது அதோட சத்துக்கள் நம்ம உடம்புக்கு போய் சேர்றதுக்கு, நம்ம உடம்பு எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லதாகவே இருந்தாலும் அளவாக எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு 2-3 தடவை எடுத்தால் கூட போதும். இந்த பக்கம் 1 கிளாஸ் பாலில் 3 பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். எனக்கு மட்டும்தான் செஞ்சிட்ருக்கேன். நான் தான் குடிக்க போகிறேன். அதனால நான் டைரெக்டாக பேரிச்சம்பழம் சேர்த்துட்டேன். நீங்கள் வேணும்னா மிக்சி ஜாரில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இனிப்பு சேர்க்கறது சேர்க்காதது உங்கள் விருப்பம். நாட்டு சர்க்கரை இல்லைனா தேன் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இந்த பவுடர் சேர்த்துக்கிட்டேன். மக்கானாவில் வந்து புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. பாதாம் ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கலாம். மக்கானா பாதாம்லாம் வேணாம் அப்படின்னா கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நம்ம இஷ்டம் தான். வீட்டில் டெலிவரி டைமில் வாங்கின குங்குமப்பூ இருக்கேன்னு நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த ஹலீம் சீடை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டு இறக்கிட்டால் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான மேஜிக்கல் ட்ரிங்க் ரெடி. அவ்வளோதான். இந்த ஒரு விதையில் நிறைய நன்மைகள் இருக்கிறதுனால மேஜிக்கல் ட்ரிங்க்னே சொல்லலாம். எனக்கு இந்த அளவு செய்யக்கூட டைம் இல்லை, பொறுமையும் இல்லை சிஸ்டர் அப்படின்னா நீங்கள் ஹலீம் சீட்ஸை ஊற வச்சுட்டு டைரெக்டாக சூடான பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இப்போது இந்த நேரம் இப்படிலாம் கிடையாது. வாரத்தில் 2-3 நாள் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். காலையில் ஒரு 10-11 மணி போல் குடிப்பேன். ஸ்கின்னுக்கும் முடி கொட்டுறதுக்கும் வெளியில் எடுக்கிற ப்ராடக்ட்ஸை விட நம்ம உள்ளுக்குள்ளே என்ன எடுத்துக்கிறோமோ அதுதான் 50% ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஹலீம் சீட்ஸ் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். லிங்க் லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்களோ இல்லை வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாலோ கண்டினியூவாக கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தானே. இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா?